தலைவர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நான் பன்னீர்செல்வம். இப்போ நம்ம தலைவர் இது 4 வருஷம் 5 வருஷம் இல்ல, 25 வருஷமா நமக்காக போராடிட்டு இருக்காரு. நமக்கு நல்ல ஊக்கமும் ஆக்கமும் தர்றாரு, ரொம்பவும் நமக்கு சப்போர்ட் பண்றாரு. அவர் நம்மளை தைரியமும் படுத்துறாரு. இப்போ எல்லா விஷயங்களுக்கும் விளக்கமும் தர்றாரு. இப்போ அவர்கிட்ட நான் ஒரு விளக்கம் கேட்க வேண்டியிருக்கு. சாதாரணமா நம்ம அந்த ரெனிவல் பண்ணிக்கிறதுக்காக பொல்யூஷன் ரோட் போர்டு ரெனிவல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நாளைக்கு முன்ன அந்த ரெனிவல் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ரெண்டாவது, இப்ப செயலாளர் ரொம்ப ஆர்வமா மறுபடியும் மெம்பர்கள் சேருகின்றாரு. நான் சில மெம்பர்கள் சேர்த்து விட்டுருக்கேன், ஜெயம்பாலி பேக் மற்ற சில பேர் சேர்த்து விட்டுருக்கேன், தலைவருக்கு தெரியும். இப்ப இன்னைக்கு மிஸ்டர் புருஷோத்தமன் திருவள்ளூர்ல இருந்து ஒரு ரீசைக்கிளிங் பண்றவங்க, அவங்கள மெம்பராக சேர்க்கறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்கள உங்க எல்லாரும் முன்னாடியே அறிமுகப்படுத்துறேன். மிஸ்டர் புருஷோத்தமன் அவர் நமக்கு ஆயுள் சந்தா உறுப்பினரா இன்று முதல் சேர்ந்து கொள்கிறார். அவரோட சேர்ந்து ரீசைக்கிளிங் பண்றவங்க சில பேர் அவரும் சேர்த்து விடக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ளவர். அதற்காக என்னுடைய பாராட்டுக்கள். மற்றபடி இங்க நம்ம தொழிலுக்கு மிக முக்கியமான ஒரு மின்சாரத்தை மாதிரி நம்ம மிஷின் எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மிஸ்டர் மார்க்கெட் அவர் வந்திருக்கிறாரு. அவரு சில விஷயங்களை நம்ம தொழில் சம்பந்தப்பட்டதும் நம்மளுடைய ஓனர்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அவரையும் பேசுமாறு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கன்சென்ட் முடியுதுன்னா அந்த முடியறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். இப்போ 31/3/26 முடியுதுன்னு வச்சிங்கன்னா டிசம்பர் 31க்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். இதுதான் விதி. அதே மாதிரி நீங்க புது கன்சென்ட் போட்டீங்கன்னா 90 டேஸுக்குள்ள அது முடிவு தெரியணும். ரெனியூவல் போட்டீங்கன்னா 60 நாளைக்குள்ள முடிவு தெரியணும். இதுதான் நான் சொல்றது தெரியுங்களா? அந்த மாதிரி இவர் மாதிரி பன்னீர் மாதிரி இந்த மாதிரி தகவல் எல்லாம் கேளுங்க, தெரிஞ்சுங்க. உங்களுக்கு அதுல எவ்வளவு அதிகாரிகள் பயப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கான ப்ரொடெக்ஷனும் இருக்கு. அந்த ப்ரொடெக்ஷனை நம்ம சரியான முறையில உபயோகப்படுத்தணும். அதுதான். அதாவது கன்சென்ட் வாங்கறதுக்கு அப்ளை பண்றவங்க ஒன்று, அந்த கன்சல்டன்ட்டுங்கன்னு இருக்காங்கல்ல, அவங்க புரோக்கர் மாதிரி செயல்படுவாங்க. இல்லையா, கீழே இருக்கிற கீழ்நிலை அதிகாரிகள் புரோக்கர் மாதிரி செயல்படுவாங்க. எப்படியாவது உங்ககிட்ட பணத்தை வாங்கிடணும்னு பார்ப்பாங்க. ஆனா ஒரு அதிர்ஷ்டவசமா நம்ம கிட்ட வர்றவங்க நான் முதல்ல சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டும் நீங்க பணம் கொடுக்க கூடாது, அதுக்கு ரெடின்னா வாங்க, இல்லைன்னா வராதிங்கன்னு. இல்லைங்க செய்யறேங்க. அதுல சில பேர் 90% சொல்லி பணமே அவங்க கொடுக்கறதே கிடையாது. எப்படி பண்ணாலும் என்ன கேட்பாங்க, இல்லைங்க வேணாம் கொடுக்காதீங்க, என்னன்னு பார்க்கலாம்னு. ஏன்னா அவங்களே கொடுக்கல, அவங்க ரிஜெக்ஷன் பண்ணாலும் அதுக்கு மேல ஒரு அப்பலட் அத்தாரிட்டின்னு இருக்குது, கோர்ட்ல நம்ம கேஸ் இருக்குது இல்லையா. நான் என்ன சொல்ல உங்ககிட்ட, ஏன் அதை வித்ட்ரா பண்ணாம வச்சிருக்கிறேன்னு இப்ப புரிஞ்சுங்க. இதுதான் முக்கியமான காரணம். இந்த மாதிரி நடக்குது, இவ்வளவு அயோக்கியத்தனம் நடக்குது, நான் அங்க போய் ஹைகோர்ட்ல கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, இப்ப சஸ்பென்ஷன் பண்ணாங்க, டிஸ்மிஸே பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்காக நம்ம ஒரு மான மரியாதையோட தன்மானத்தோட தொழில் செய்யணும். அது ஏன்னா இப்ப உங்க வீட்லயே உங்க பசங்க என்னங்க சொல்றாங்க, பெரும்பாலான வீட்டுல, ஏன்பா இந்த தொழில் செய்யற, வேற ஏதாவது பண்ணக்கூடாதான்னு எத்தனை பேர் வீட்டுல கேக்குறாங்களா இல்லையா? குழந்தைங்க ஏன்னா ஸ்கூல்ல அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்கல்ல. நம்ம அதை மாத்துறதுக்கு என்ன பண்றோம்? நமக்கு வியாபாரம் நடந்தா போதும், ரைட், இன்னைக்கு போய் நாளைக்கு நடந்தா பார்த்துக்கலாம், அப்படி இப்படி போயின்னே இருக்கிறோம். இல்ல, இதை கொஞ்சம் பண்ணணும். நம்ம பண்ணி இந்த ஹைகோர்ட்லிங்க பிளாஸ்டிக்கை உபயோகிக்காதீர், சுற்றுச்சூழலை பாதுகாப்பாதுன்னு போடுவாங்க. எங்க பார்த்தாலும் நோட்டீஸ் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஜட்ஜு ரூம் உள்ளே போக முடியாதுங்க, ஜட்ஜு ரூம் வெளியில ஒட்டி வச்சிருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஜட்ஜிங்க கிட்ட தான் இந்த தொழிலை தடை செய்யக்கூடாது, நீங்க உடனடியா 3 வாரத்துக்குள்ள அனுமதி கொடுக்கணும்னு உத்தரவு வாங்கணும் நம்ம. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படின்ற சமயத்துல அது என்ன ஒரு அர்ப்பணிப்பு, அது ஒரு சுயநலம் இல்லாத இந்த தொழில் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் தான் காரணம். இதனால நான் இழந்தது பல விஷயங்கள் நான் இழந்துட்டேன். இருந்தாலும் இல்ல, நம்ம தொழில் அந்த மாதிரி கிடையாது. கார்பரேஷன் ஆஃப் சென்னை கொடுத்தாங்க,
மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் ஒரு பிளாஸ்டிக் எங்களுக்கு வர்றதில்லைன்னு கொடுத்துருக்குறான் ஆர்டிஐல கேட்டதுக்கு. இன்னை வரைக்கும் அந்த இதை வச்சுன்னு இருக்கிற கோர்ட்ல என்ன தெரியுமா சொன்னாங்க, அதை பத்தி வீராசாமி விளக்கமா சொல்லுவாரு, நீங்க கேட்டுங்க. அது நம்ம ஒரு தொழில் செஞ்சோம்னா தன்மானத்தோட செய்யணுங்க, சுயமரியாதை இருக்கணும். பயந்து 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 பின்னாடி கதவை மூடிக்கணும், முன்னாடி கதவை மூடிக்கணும், வந்தா எல்லா கடையை மூடிக்கணும் ஓடிக்கணும், அது என்னங்க அது? தப்பு செய்யறவன் தானங்க அந்த மாதிரி ஓடுவான். அப்ப நம்மளே தப்பு செய்யறோம்னு ஒத்துக்கிறோமா? அதனால அது ரொம்பவும் தப்பு. தன்மானத்தோடு செய்வோம். ரெண்டாவது, பன்னீர் இணை செயலாளர் இருந்தாலும் அவர் ஆரம்ப காலத்துல தெரியும், நிறைய வேலை செய்யக்கூடியவர். அன்னைக்கு கூட நாங்கள் செப்மாவை 25ஆம் ஆண்டுன்னு, ஆனால் நான் எவ்வளோ கொடு சொல்லுங்கன்னார். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப சிறப்பான மனிதர் அவர். இந்த நண்பரை நம்ம சங்கத்தில் ஆயுட்கால உறுப்பினராக சேர்த்துக்கிறதுக்கு நான் டான்பா சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. இந்த நல்லதொரு பிற்பகல் வேளையிலே தமிழ்நாடு பாண்டியின் 19வது பொதுக்குழு கூட்டமும் மற்றும் செப்மாவின் 24ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டமும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தானை தலைவர், இந்த இந்தியாவிலேயே இந்த வழக்குக்கு இடைக்கால கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தி இடைக்கால ஒரு தடையை நீக்கி அதை பெற்று தந்த தலைவருக்கும் மற்றும் அவர்களுடன் இருந்து செயலாளர், பொருளாளர் மற்றும் செப்பா நிர்வாகிகளுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, இந்த இரு சங்கத்தின் ஆணி வேறாகிய உங்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சில கருத்துக்களையும் சில கோரிக்கைகளையும் முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு சங்கம் என்பது வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, உறுப்பினர் அதிகரிக்க வேண்டும். இதை காட்டிலும் அதிகமாக நிதி வேண்டும். அந்த நிதியை திரட்டுவதென்றால் உறுப்பினர் சேர்க்க வேண்டும். சோ இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சங்க உறுப்பினர்களும் உங்கள் மாவட்டம், உங்களுடைய ஏரியா, உங்களுடைய பகுதி, உங்கள் தொழில் சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரை அறிமுகப்படுத்துமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன். அது மட்டுமல்ல, அந்த உறுப்பினருடைய சேர்க்கையை வைத்து சங்கத்துடைய நிதியை திரட்டுவோம் என்றால் நாம் நடத்துகின்ற அனைத்து கூட்டத்திற்கும், நாம் நடத்துகின்ற அனைத்து போராட்டங்களுக்கும், நாம் நடத்துகின்ற அனைத்து பேரணிகளுக்கும் உத்வேகமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, நேரத்தை காலத்தை கருதி எனக்கு பின்னாக நாம் இந்த தமிழ்நாடு சங்கம், பாண்டி சங்கம் என்ன வழக்கு தொடர்ந்தது, பிளாஸ்டிக் தடைக்கான சம்பந்தமான அது என்ன இடைக்கால நிதி அரசர் கொடுத்த அந்த தீர்ப்பை எனக்கு பின்பாக அண்ணன் வீராசாமி அவர்கள் மிகவும் தெளிவாக விளக்க உள்ளார். தயவு செய்து நீங்கள் அனைவரும் உங்களுடைய தொலைபேசியை சைலண்டா வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மாணவன் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய பள்ளி கிளாஸ் ரூமில் கவனிக்கிறதை பொறுத்துதான் நீங்கள் அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும். சோ நீங்க இந்த சொல்லப்படுகிற ஒவ்வொரு அந்த வழக்கு சம்பந்தமாக ஒவ்வொரு விரைவு அந்த ஒரு எனக்கு பின்னால சொல்ல போறார், அதை நீங்க கவனித்தாதான் நீங்க போலீஸ் கூட இருக்கட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கார்பரேஷனா இருக்கட்டும், அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டாக திருநெல்வேலி மாவட்டம், திருச்சி, புதுக்கோட்டையும் எந்த மாநகராட்சி அலுவலரும் நாங்கள் நுழையாத அளவுக்கு எங்களுடைய ஒவ்வொரு வணிகர், ட்ரேடர்ஸ், வேஸ்டேஜ் பிளாஸ்மெண்ட் அதை நாங்க தெரிஞ்சு கொள்ளனால அவங்க கிட்ட பேசுறதுனால எந்த அதிகாரி வர முடியறதில்லை. எங்களுக்கு அனைத்து ஆலோசனைகளும் தக்க பொழுது எந்த அதிகாரி, காவல்துறையாகவோ, புருஷன் ஏஇ, ஜேஇ, ஏடபிள்யூ, ஜேசி யார் இருந்தாலவோ, மாநகராட்சி கமிஷனராகவோ ஒரு கால் தலைவருக்கு அடிச்சா
அவர் அனைத்தையும் அதை சரி செய்து நமக்கு தக்க மரியாதை கொடுத்து ஒவ்வொரு கார்பரேஷன் மீட்டிங்லையும் நம்மளோட ஒரு அங்கத்தினை ஆலோசனைக்குழு உறுப்பினராக எடுக்க அளவுக்கு தலைவர் செஞ்சிருக்கிறார். அது ஒரு பெரிய தலைவருக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் கரைக்கப்பட்டவ. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் மாதிரி, பிளாஸ்டிக் ஒரு சுதந்திர போராட்டம். இந்தியாவில இந்த தீர்ப்பு யாரால வழங்க முடியாது சார். இதை நானும் பல ஹைகோர்ட்டுக்கு பல வழக்குகள் மூலையா போயிருக்கேன். ஒரு காலிங் காலையில 10 மணி சொல்றாங்கன்னா அந்த காலிங் பிறகு 4 மணி ஆனாலும் நம்ம அங்க நிக்கணும். சோ அந்த வயதிலையும் ஓபனா சொல்றேன் சார், நான் அரசு துறையில இருந்து வந்திருக்கேன். என்னுடைய ஃபேமிலி பிளாஸ்டிக் தொழில வந்திருக்கேன். ஒரு அவருடைய இருதய பைபாஸ் பண்ணி கொண்டும் தன்னுடைய உயிரையும் பற்றி பார்க்காமல் உங்களுக்காக நமக்காக அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அதை தயவு செய்து நினைச்சு பாருங்க. தயவு செய்து இன்னைக்கு யாரு காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை சார். வருவாங்க, பேசுவாங்க. வழக்கு ரீதியாக ஜெயித்திருக்க ஒரே தலைவர் இவர் மட்டும்தான் என்று சொல்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த கோரிக்கையை ஒரு சிறு கோரிக்கை, பிச்ச வணிகர் சங்கம் மாதிரி நம்மளும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டான்பா சார்பாக ஒரு மாவட்ட தலைவரை நீங்க நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம எந்தெந்த நிர்வாகிகள் இருக்காங்களோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளரையும் மாவட்டங்களையும் நம்ம நியமிச்சோம்னா வருகிற நாட்கள்ல நம்மளோட சங்கத்தையே வளர்ச்சி பாதை கொண்டு போகும். ஏன்னா ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் நம்ம பண்ணும்போது, நீங்க இங்க இருந்து பண்ணும்போது அங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இருக்காரு, நம்ம அங்கே டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இருக்காரு. சோ அதன் மூலமா நம்ம ஃபாலோ பண்ண சொன்னா நமக்கு என்ன ஒரு நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கார்த்திக். அதாவது மாவட்ட சங்கத்துக்கெல்லாம் தலைவர் நியமிக்கணும்ன்றாரு. நானா நியமிக்க மாட்டேன், வந்தா தானே நியமிக்க முடியும். அதனால இது எப்படின்னாங்க, இன்னைக்கு அரசியல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சங்கங்கள்ல இருந்தாலும் சரி, அதுல 100க்கு 90% அது ஒரு தனிப்பட்ட நபர்கள் அவர்களுடைய ஒரு வளர்ச்சி இப்படிலாம் போயிடுறதுனால பொதுவாகவே இந்த அமைப்பு அது இதெல்லாம்ன்றதுல நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்ல. ரெண்டாவது, அவங்களும் சுயநலமா செய்யறது, நம்மள மட்டும் இருந்தா போதும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த சமுதாயத்தில் தானே வாழறோம், நம்மளை சுத்தி தான் எல்லாம் நடக்குது. நம்ம குறை சொல்லிக்கினே இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்கு? அதை எதிர்த்து நம்ம போராடலைன்னா நம்ம சர்வே ஆக முடியாது. அதனால அது போராடி தான் தீர்க்கணும். அதுக்கு ஒன்றும் வழியே கிடையாது. நல்லவங்களும் இருக்காங்க, எல்லாருமே இல்லை, நல்லவங்களும் இருக்காங்க, குறைவா இருக்காங்க, அவ்வளவுதானே தவிர நல்லவங்களும் இருக்காங்க. இந்த அமைப்பு இல்லை, நான் பொதுவாகவே சொல்றேன், யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கங்க. நம்ம தான் நம்மள ஹெல்ப் பண்ணிக்கணும். அது நீங்க தனிப்பட்ட நபர்ன்றதை மறந்து தொழில்னு ஆரம்பிச்சிங்க. இந்த தொழிலுக்கு நல்லபடியா நடக்கணும்னா எப்படி தொழில ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நிறைய சங்கத்துல அவங்க அந்த தொழிலே இருக்க மாட்டான். அவன் தலைவர், செயலாளர், பொருளாளர்னு இருப்பான். இந்த கான்செப்ட்ல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அந்த தொழில அவங்க இருந்தாதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியும். இப்போ ரீசைக்கிளை பத்தி நீங்க சொல்றீங்க இல்லையா சார், எல்லாத்தையும் நீங்களே சொல்றீங்க. ஏன்னா நான் ரீசைக்கிள்ல இருக்கேன், அதனால எனக்கு அந்த விஷயம் தெரியும், A to Z. அதனால இந்த நீங்க எல்லாமே மறங்க. இத்தனை சங்கங்கள் இருக்குல்ல இந்தியாவில், எந்த சங்கமாவது ரீசைக்கிளை பத்தி பேசுறாங்களா? எல்லாம் வர்ஜின் அந்த மாதிரி தான். அதுக்கு ஈக்குவலா நடக்குது ரீசைக்கிள். வர்ஜின் எவ்வளவு நடக்குதோ இந்தியா, ஆனா அது ஒரு அமுக்கப்பட்ட தொழிலா அவங்களும் அதுல இருக்கிறவங்க தங்களை வெளிக்காட்டிக்கொள்ளாம இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இந்த வெளிக்காட்டினாலே இப்போ இந்த பிரச்சனை, பிளாஸ்டிக் பிரச்சனை தீந்துரும். எவ்வளவு பேருக்கு பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் பொருள் தயாரிக்க முடியும் கொள்ளணும்னா பப்ளிக் எல்லாம் தெரியாது. அதுவும் இந்த வகையில ஒண்ணு யூஸ் ஆகும். அதனால ஒத்துமை 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 அதுதான் நம்ம தொழிலை காப்பாற்றணுமே தவிர தனி மரத்தை தந்தா பண்ணீங்கன்னா அது செயல்படாது. இந்த மாவட்ட சங்கங்களுக்கு தலைவர் வைக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் ஆட்சேபனே இல்லை. நல்ல ஆட்கள் வந்தாங்கன்னா நம்ம தாராளமா வச்சு செய்யலாம். வளர்க்கணும்னு தானே நம்ம பார்க்குறோம். ஆகவே இப்போ நண்பர் வீராசாமி அவர்கள் அந்த விஷயங்களை நல்லா பகுப்பாய்ந்து
பேசக்கூடியவர். அந்த கேஸ் சம்பந்தமா அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் கொடுத்துருக்கேன். எந்த டவுட் இருந்தாலும் அதில் வந்து தயவுசெய்து பன்னீர் மாதிரி கேளுங்க. பிசிபி சம்மந்தப்பட்டது இருந்தால் கூட கேளுங்க, வந்து சொல்கிறேன். வீரசாமி ப்ளீஸ். தலைவர், செயலர் உள்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே திரளாக பொதுக்குழுவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தலைவர் உள்ளிட்ட தலைவர், செயலர், பொருளர் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். அதுபோல திரளாக பொதுக்குழுவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு திடுக்கிடும் செய்தியை சொல்ல போகிறேன். கண்டிப்பாக திடுக்கிட்டு விடுவீர்கள். முதலில் நான் வாசிக்கிறேன், அது என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் பேண்ட் அப்படின்னு போட்டு பிளாஸ்டிக் சீட்ஸ் அண்ட் ராப்ஸ். பிளாஸ்டிக் சீட்டு, ராப். ராப்னா என்ன, சீட்னா என்னன்னு கேட்டால், சீட் அப்படின்னா காருக்கெல்லாம் நம்ம போத்தி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சீட். ராப் அப்படின்னா நம்ம புரோட்டா இதெல்லாம் சுற்றி கொடுக்குறோம் பாருங்க, அதுக்கு பேர் ராப். அந்த ஐட்டத்தில் எல்லாமே பேண்ட். அது மாதிரி பிளாஸ்டிக் தெர்மோகோல், அது மாதிரி பிளாஸ்டிக் கோட்டட் பேப்பர் பிளேட். பேப்பர் பிளேட்ல பிளாஸ்டிக் கோட் இருந்தாலும் அதுவும் தடை. பிளாஸ்டிக் கோட்டட் பேப்பர் கப்ஸ், பிளாஸ்டிக் டீ கப்ஸ், டம்ளர்ஸ். பேக்ஸ் அண்ட் கேரியர்ஸ், பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் எல்லா திக்னஸ்லையும், எந்த திக்னஸும் இல்லாமல் எல்லா திக்னஸை சேர்ந்த, எல்லா சைஸை சேர்ந்த எல்லாமே பேண்ட் சைசஸ். அடுத்து நான் ஓவன் பேக்ஸ். அடுத்து வாட்டர் பவுச்சஸ். வாட்டர் பவுச்சஸ்னா தெரியும், ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ இல்லை, ₹1 வாட்டர் கொடுக்குற அந்த பவுச்சஸ். இதெல்லாம் என்ன ஐட்டம், பேண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் பேன் இல்லை. இதான் திடுக்கணும் செய்தி. இது எல்லாமே பேன் நமக்கு சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இது எல்லாமே பேன். இந்த பேன் ஐட்டம் எதில் வரக்கூடாது, கன்சர்ன் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேன் கிடையாது. ஏன் பேன் கிடையாதுன்னா அதுதான் ஆர்டர். ஆர்டர்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, the petitioner, நம்ம சங்கம், who has filed the review petition ஃபைல் பண்ணோம். பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணோம். அந்த பெட்டிஷனை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பெட்டிஷன் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதை மறுத்தளிச்ச போது மறுபடியும் ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்றோம். அந்த ஃபைலில் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. which given rise to these fee of directions order would submit that their units have been closed. என்ன கொடுக்குறோம்னு கேட்டால், எங்கள் யூனிட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க? பர்சிவன்ட் ஆஃப் GO 84. GO 84 எது, இதான் நான் படித்தது. இந்த படித்த இந்த சமாச்சாரத்தினால எல்லா யூனிட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு யார் பெட்டிஷன், ரிவ்யூ பெட்டிஷன் கொடுக்குறோம், நம்ம கொடுக்குறோம். பெட்டிஷன் போட்டோம், பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்படலை. அதனால என்ன பண்றோம், ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடுறோம். அந்த ரிவ்யூ பெட்டிஷன்ல என்ன சொல்றோம்னு கேட்டா, இந்த மாதிரியாக இந்த சட்டத்தை பயன்படுத்தி 84 பயன்படுத்தி எங்களது பூராத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். சரவணகுமார் நம்மளுடைய வக்கீல், சரவணகுமார் லேண்ட் கவுன்சில் அப்பியரிங் ஃபார் தி ரிவ்யூ பெட்டிஷனர் would submit this. These petitioners are manufacturing only recyclable bags without considering the same. அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம வக்கீல் என்ன ஆர்கியூ பண்றாருன்னா, நாங்க ரீசைக்கிளபிள் பேக் தயாரிக்கிறோம், அதை பூராத்தையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அதாவது சரவணகுமார் appearing for the review petitioner would submit that these petitioners are manufacturing recyclable
பேக்ஸ் அண்ட் தட் விதவுட் கன்சிடரிங் தி சேம், ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஐட்டத்தை தயாரிக்கிற எங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, தடை போட்டிருக்காங்க. இது நியாயம் இல்லை அப்படின்னு சரவணகுமார், யாரு, நம்மளுடைய வக்கீல், வாதிட்டதின் பேரில் என்ன பண்றாரு, without considering the same, petitioner only recycle and that without considering the same a knee jerk reaction, அதாவது இப்படி அவங்க சொல்லும் போது அதை எந்த விதமான கன்சிடரேஷனும் பண்ணாமல், நீ ஜெர்க்னா, நீ ஜெர்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன கேட்டா, எந்த விதமான புத்திசாலித்தனமும் இல்லாமல் அவசர கதியில், இதெல்லாம் அந்த மீனிங். நீ ஜெர்க் அப்படிங்கிறதுக்கு மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது அவசரமா ஒரு தீர்மானம் போடுறது, ஆழமா யோசிக்காம ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது, விளைவுகளை கவனிக்காமல் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது, இதெல்லாமே அந்த நீ ஜெர்க் ஆர்டர்ங்கிறதுக்கு பொருள். இது யார் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க கேட்டா, ஜட்ஜி யூஸ் பண்றார். இப்படி அவர் வாதிட்ட போது ஜட்ஜி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நீ ஜெர்க் ஆர்டர், ஏ பிளாங்கெட் பேன், முற்றிலுமான ஒரு பேன் என்ன பண்ணுச்சு, போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இது யாரோட கருத்து, ஜட்ஜோட கருத்து. எது மேலான கருத்து, 84 மேலான கருத்து. 84 எதை பேன் பண்ணியிருக்கு, ஏற்கனவே நான் சொன்னதை பேன் பண்ணியிருக்கு. சோ ஜட்ஜி என்ன சொல்றாரு, இந்த 84 பிரகாரம் இந்த பொருள்களை பேன் பண்ணினது ஒரு ஆலோசிக்காமல், கன்சிடர் பண்ணாமல் எடுக்கப்பட்ட, ஒரு திட்டமிடாமல் எடுத்த ஒரு நிர்வாக உத்தரவு அப்படின்னு யார சொல்றாரு, கவர்மெண்ட்டை சொல்றாரு. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஐட்டம் எல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல பேன் இருக்கா? இது 2 ஜட்ஜி கொடுத்திருக்கிற தீர்ப்பு. இது தீர்ப்பு, இது சும்மா போற போக்குல சொல்லல. இதுக்கு 64 70 வாய்தா வாங்கி, வாய்தாவுக்கு பலவேறு பதில்கள் சொல்லி, கடைசியில் அவர் இதெல்லாம் ஒரு பெட்டிஷன் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு தூக்கி எறிஞ்ச அந்த ஜட்ஜே, வைத்தியநாதன் ஜட்ஜே, இதை கொண்டு கொடுத்தோன்னே இதெல்லாம் ஒரு பெட்டிஷன் கொண்டு வந்தீங்கன்னு சொன்ன அவரு கன்வின்ஸ் ஆகி, நம்ம வாதத்துல கன்வின்ஸ் ஆகி இந்த உத்தரவை என்னன்னு சொல்றாரு, ஒரு அவசர கதியில் பிறப்பிக்கப்பட்ட, உணர்ச்சி வசப்பட்ட, சூழ்நிலை அழுத்தத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த அப்படிங்கிற எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு யார் சொல்றா, ஜட்ஜி சொல்றார், நம்ம சொல்லல. ஆக இந்த பொருள்கள்லாம் இங்க பேன் பண்ணியிருக்காங்களான்னா அந்த பேன் இங்கே பொருந்தாது, நமக்கும் பாண்டிச்சேரிக்கும் பொருந்தாது. இந்தியாவில் அனுத்த வேணாலும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நமக்கும் பாண்டிச்சேரிக்கும் அது பொருந்தாது. இதனாலதான் நம்ம இதை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படிங்கிறதுடைய அடிப்படை ஒரு ஜட்ஜ், யாரு, பிளாஸ்டிக்கு எதிராக இருந்த ஜட்ஜ், பிளாஸ்டிக்கு எதிராக முழுசா இருந்த ஜட்ஜ், அவர் மொத்த உருவமே பிளாஸ்டிக் எதிர்ப்பு தான். அப்படி இருந்த ஒரு ஜட்ஜுக்கு இந்த மாதிரியாக நம்மளுடைய வாய்தாக்கள் மூலமாக இன்ஜெக்ஷன் போட்டு அவர் தெளிந்து முழிச்சு என்ன சொல்றாருன்னா, இது ஒரு திட்டமிடாமல் செய்த ஒரு முட்டாள்தனமான, அவசர கதியில் பிறப்பிக்கப்பட்ட, தேவையில்லாத ஒரு தீர்ப்பு அப்படின்னு அவர் சொல்றார். சோ நமக்கு இப்ப என்ன தெரியுது, இதுக்கெல்லாம் பேன் இல்லைன்னு தெரியுது. இத நான் சொன்ன மாதிரி ஒரு திடுக்கிடும் சமாச்சாரமாகத்தான் நம்ம எடுத்துக்குவோமே தவிர ஒரு ஜட்ஜ்மெண்டா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணவே இல்லை. ஏன் ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னா, இனத்தையோ வண்டியை ஓட்டுனா சரி, காலையில எந்திரிக்கிறோமா, சாயந்தரமா ஒரு 1000மோ 2000மோ கைக்கு வந்தா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு இல்லை, அப்படிதான் இருக்கணும். ஆனா அதுக்கும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ நம்ம கையை விட்டு பறிபோக போறது இல்லை. அதனால இதை தெரிஞ்சுக்கிறதுனால எந்த சமாச்சாரமும் புதுசா நமக்கு ஆகி போறது இல்லை. ஆனா இதை என்னமோ ஒரு பெரிய அசிங்க மாதிரி, இதை பார்த்தா ஏதோ ஒரு தவறான ஒரு மாதிரி, சங்கரன் அவரோடெல்லாம் சேர்ந்தா விளங்காதியா, காமராஜா அவரு எப்ப பாரு இப்படி நினைச்சுட்டு இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. நம்ம யாரும் இல்லை. நம்ம வி ஆர் வெரி சீரியஸ் பீப்புள். தமிழ்நாட்டுல ஒரு 40-50 பேரோ 100 பேரோ இருக்கிற அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படி இல்லை. ஆனா அப்படி நினைச்சுக்கிறதுனால அவங்க எதை விடுறாங்க, இனத்தை எடுத்து சொல்லணுமா அதை விட்டுட்டு ஏதோ இவங்க திருட்டுத்தனமா வேலை செய்யற மாதிரி ஒரு மனப்பான்மையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காரு, இது ஒரு நீ ஜெர்க் ஆர்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு.
அடுத்து இதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, while the industries in Tamil Nadu has been closed down, the plastic is flowing freely from other states. Therefore, the government published GO 37 Environment Forest 5620, which now has been kept in abeyance. Therefore, in equity, the review petitioner cannot be treated differently. இங்க வந்துட்டு நம்ம பேன் பண்ணிட்டோம், எதை மேல இருக்கிறத பூரா பேன் பண்ணிட்டோம். ஆனா மித்த ஸ்டேட்ல இருந்து இது ஃப்ரீயா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்மளுடைய அந்த வாதத்தை கன்சிடர் பண்ணி இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஒரு 37 ஒண்ணு கொண்டு இதை சொல்லும் போது ஏற்கனவே விளக்குல இருந்த 37 மூலமாக அதையும் தடை பண்ணிடுறாங்க. ஆனா தடை பண்ணினாங்களே தவிர அதை வந்து இன்னும் அபயன்ஸ்னா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து தடை பண்ணினாங்க, ஆனா தடை பண்ணல. எது பிராக்டிக்கலா தடை பண்ணல, இதை மட்டும்தான் தடை பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு சம நீதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற ஒன்று அப்படிங்கிற கருத்தையும் அதுல தெரிவிச்சிருக்காரு. Therefore, in an interior measure, the Revisioner Petition Association shall submit their application to the Pollution Control Board within 3 weeks from the date of the copy of the application. From the receipt of the application, Pollution Control examining the petitioner manufacturing. அதாவது இந்த உத்தரவு பிறப்பித்த 3 வாரத்துக்குள் மூடப்பட்ட கம்பெனிகள்ல இருந்து பெட்டிஷனை வாங்கி, அதாவது அப்ளிகேஷனை வாங்கி இம்மிடியட்டா கன்சென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் இதுல சொல்லிட்டாங்க. சோ இதுல எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. 84 எடுத்தாச்சு, 37 இப்ப 104 மூலமா நீக்கியாச்சு. இப்ப பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த தடையும் இல்லை. இன்னும் தடைன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் நம்ம தடை இல்லை அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு நம்ம நிலம் முடியல. வந்தாங்கன்னா அவங்க வாக்குல சரக்குகளை தூக்கிட்டு போயிடுறாங்க, நம்ம கேட்க முடியல. ஏன் கேட்க முடியலன்னா என்ன கேட்கறது அப்படின்னு நமக்கு தெரியல. என்ன கேட்கறது அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி, நம்ம சங்கத்துல ஒரு டச்ல இருக்கணும். இப்ப வந்து திருநெல்வேலிக்காரங்க சங்கம் ஆரம்பிச்சதுல இருந்து நல்லா டச்ல இருந்துகிட்டே இருக்காங்க. இப்ப அவங்க தெளிவாகிட்டாங்க. இப்ப நாகர்கோவில்காரங்களுக்கு நம்ம போய் சொன்னோம், அவங்களுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. அது என்னன்னே தெரியல. வந்துட்டு போனா என்ன ஆகிரும், அப்படிதான் என்னமான ஆனந்தம் ஆகட்டுமே. அதனாலதான் நம்ம சொல்றோம், சங்கம் இந்த வகையில் இந்த பிளாஸ்டிக் தொழிலை நம்ம தலை நிமிர்ந்து செய்யறதுக்கு உதவிகரமா இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தமா வேற ஏதாவது யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஈரோடு மாவட்டத்தில் இப்ப சமீப காலத்துல ஈரோடு மாவட்டத்தில் சார் ஒரு மாச காலத்துக்குள்ள கேரி பேக் வந்து ஓடுற கம்பெனி சீஸ் பண்ணாங்க சார். கடையில் விற்கிற பொருள் கேரி பேக் மட்டும் அது மட்டும் எல்லாம் சீஸ் பண்ணி தான் போயிட்டாங்க சார். அது உடன்பட்டு தான் சார் அது மாறுமா சார்? அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் கேரி பேக் மட்டுமல்ல எந்த பிளாஸ்டிக்கும் தற்போது தமிழ்நாட்டில் தடை இல்லை. ஓகேங்களா? இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. சோ சட்டப்படி நமக்கு என்ன கொடுத்தாச்சு? ஜியோ போட்டு இது சட்டம் ஜியோ கிடையாது, ஜியோவை கேன்சல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்ப ஈரோட்ல வந்துட்டு அவங்க கம்பெனியில பறிமுதல் பண்றாங்க, கம்பெனியை மூடுறாங்க, கம்பெனியில வந்து கட்டையை புடுங்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டிய முறையில சொல்லி அதை வந்து செய்ய வேண்டிய முறையில நம்ம செய்யல. அதாவது ஒன்ன சொல்லி விட்டுறாங்க அதிகாரிகளுக்கும், இது எதுக்குடா நமக்கு வம்பு அப்படின்னு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல, பேசாம கையை கட்டிக்கிட்டு நின்னோம்னா அவங்க இடத்தையே ஒண்ணு செஞ்சு போட்டு அங்க போய் ஏதோ ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வந்துட்டு என்னத்தையும் மைக்ரான் கம்மி அது இது எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களை ஏதாவது 3 மாசத்துக்கு ஒருக்கா அதை செய்யணும் உத்தரவு வருது. அந்த உத்தரவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பத்திக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து போட்டு போயிடுவாங்க. இதுல வந்துட்டு இதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்ற ஈரோட்ல கம்பெனி சமாச்சாரம் சொன்னீங்கல்ல, அந்த கம்பெனில இருக்கிறவங்க யாராவது நம்ம சங்கத்துல கான்டாக்ட்ல இருக்காங்க? இல்ல சார், அவங்க சம்மந்தம் இல்ல. அப்புறம் சம்பந்தம் இல்லைன்னா என்னத்த பண்ணுவாங்க? இந்த ஒரு விஷயமே தெரியாம இருக்கிறாங்க. தெரியாம எல்லாம் இல்ல,
அதெல்லாம் கிடையாது. சரி அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் 100 வரைக்கும் சொல்லியாச்சு. ஓகே ஓகே. சேலத்துல மீட்டிங் போட்டு, ஈரோட்டுல மீட்டிங் போட்டு, ஏபிடி அசோசியேஷன் ஒரு லூசு பைய அப்படிங்கிற பேரும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே ரைட்டுங்களா? சரி சரி இவன் பேச்ச கேட்டா விளங்காதுன்னு பேரும் வாங்கிட்டு வந்தாச்சு. புதுசா செய்யறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி. இதெல்லாம் 15 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உங்க கையில தங்கத்தட்டை கொடுத்தாலும் நான் சிங்கப்பூர்ல தான் போய் பிச்சை எடுப்பீங்கிறவனை போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? அது கேட்ட வாசம் தான். இல்ல இது கொஞ்சம் சமீபமா கொஞ்சம் பிரச்சனை முத்திட்டு இருக்கு. பிரச்சனை முத்திக்கிட்டு தான் இருக்கு. கூட மோசமான தொழிலா பிரச்சனை முத்திக்கிட்டு தான் இருக்கும். அதான். இதனால என்னன்னு கேட்டா, இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனால என்னை மாதிரி ஆளுகளை இப்ப ஓட்ட முடியாம கிடக்கணும். கண்டிப்பா. ஏன்னு கேட்டா, அங்க இப்படி இருக்காங்க, இங்க இப்படி இருக்காங்க. அவன் சொல்ற உதாரணம் பூரா நீங்க இதை பார்த்து சார், ஒரு 2 மணில தூக்கிட்டு போயிடுறேன் சார், இதை மட்டும் செய்யாதீங்க சார்ங்கிற பிரச்சனைக்கு இப்ப அதை உருப்படியா செய்யலாம்னு நினைக்கிறவங்களும் அந்த பிரச்சனை ஆகி போயிடும். அதான் மேட்ரு. அவங்க பயம் எடுத்துட்டு 4-5 கம்பெனி ஏத்திட்டாங்க. அதாவது கம்பெனி சரியா ரன் பண்ணல. ஆமா சார், ஆமா. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க போய் சொல்லணும்ல. கண்டிப்பா. இந்த இப்ப எனக்கு கன்சல்ட் கொடுக்குறாங்க. கன்சல்ட் கொடுக்கும்போது நான் 50 மைக்ரான் போட்டு தான் தருவேன் அப்படிங்கிற அந்த யாரு நான் 50 மைக்ரான் போட்டீங்கன்னா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிப்ளை தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு போராட்டம் நடக்குது. சரி என்கிட்ட போங்க அப்படின்ட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ் போடுறாரு. பிளாஸ்டிக் கவர்ஸ் போடக்கூடாதுங்க, பிளாஸ்டிக் பேக்ஸ் போடுங்கிறேன். அதெல்லாம் முடியவே முடியாது. இந்த ஒரு கோரிக்கையினால என் கோரிக்கை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு கவர்ஸ் தான் போட்டு கொடுத்துருவாரு. கவர்ஸ் வேற, பேக்ஸ் வேற, என்ன சொன்னாலும் தெரியாது. ஆனா அவங்க இவங்களுக்கு விவரம் தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு இந்த வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறாங்க. கவர்ஸ்னா வேறங்க, பேக்ஸ்னா 3 பக்கமும் சீல் இருக்கணுங்க, கவர்னா நெட்டா இருக்கணுங்க, மூடுறோம் பாருங்க அதுக்கு தான் கவரு. இதுக்கெல்லாம் டெபினிஷனை கொண்டு கொடுத்தோம்னா நீங்க டெக்னிக்கலா சவுண்டா இருக்கிறீங்க சார், இதை ஒன்னே மட்டும் விட்டுருங்க சார், மேல எனக்கு இப்படிதான் சார் சொல்லிருக்காங்க, பேக்ஸ்னு போட முடியாதுங்க சார், பேக்ஸ்னு போட்டா கேரி பேக் மாதிரி தெரியும் சார், சாமி கேரி பேக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றேன். அடுத்து ரீசைக்கிளபிள்னு போட்டேன். விர்ஜின் ரீசைக்கிளபிள் அப்படின்னு போட்டா அந்த வார்த்தையை எடுக்க சொல்லி பிரச்சனை பண்றாங்க. பாருங்க, கவனிக்கணும். ரீசைக்கிளபிள்ங்கிற வார்த்தையை யார் யூஸ் பண்ணிருக்கா? ஜட்ஜி யூஸ் பண்ணிருக்காரு. நான் ரீசைக்கிளபிள் அப்படின்னு அந்த வார்த்தையை போட்டா அதை எடுத்துதான் நான் கன்சர்ன் தருவேன் அப்படிங்கிறாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன், ஆனா அவங்க அனுப்பிட்டாங்க அதை எடுத்துட்டு. சோ இது என்ன, நான் ஒரு ஆள் போயிட்டு என்ன பேச முடியும்? அங்க யாரு 10 பேர் இருக்காங்களா? எனக்கு இங்க 10 பேர் அங்க இருக்காங்க, அங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரும் போய் அமௌண்ட் பேசி ஓகே பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் அப்படி சொல்லும் போது நீங்க அதுக்கு எந்த மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற எனக்கு பிரச்சனை. அவங்க போய் செட்டில்மெண்ட் எல்லா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லயும் நீங்க கன்சர்ன் கிடைக்கணும்னா ஒன்றும் இது பண்ண வேண்டாம். அங்க இந்த தலைவர்கள் எல்லாம் போறாங்க, நீங்க சொல்ற இந்த முன்னாடி போற ஆளு எல்லாம் போறாங்க, போயிட்டு அங்க செட்டில்மெண்ட் பண்றாங்க. என்ன செட்டில்மெண்ட் பண்றாங்க? 2 மிஷினுக்கு எவ்வளவு, 5 மிஷினுக்கு எவ்வளவு, 5 மிஷினுக்கு மேல இருந்தா எவ்வளவு அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது அது. அப்படி இருக்கும்போது அதுல அவங்க என்ன பண்ணணும்? இப்படி செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, போறாங்க வர்றாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை கூட்டிட்டு போக வேண்டியதானே ஈரோட்டு ஆளுகளுக்கு. ஈரோட்டு ஆளு ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி தான். அப்படிதான் நடக்கும். வேற பேசலீங்க அவங்களுக்கு தெரியாது. எதிர்த்து பேசுறதுக்கு என்ன தெரியும்? எங்க ஒண்ணும் தெரியாத ஆளை வச்சுக்கிட்டு என்னதை நீங்க பண்ணுவீங்க? கையில ஏதாவது இருந்தா தான் எடுத்து காமிக்கிறதுங்க. ஒண்ணுமே இல்லையே. அவர் வந்தோடனே அவரை பார்த்துட்டு ஒண்ணு வேணாம். அவரு என்ன சொல்றாரு? ஆபீசர் வர்றவரு என்கிட்ட நேரடியா சொன்னது, சார் உங்க ஆளுங்க எதுவுமே எதிர்த்தே பேச மாட்டேங்கிறாங்க சார், நான் எப்படி சார் விட்டு போட்டு வர்றது அப்படிங்கறத பிரச்சனையே. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, ஆபீசர் எதிர்த்து பேசினா ஆபீசர் என்ன பண்ணுவாருன்னா, சார் இப்படி எல்லாம் பேசுவாங்க, அங்க எல்லாம் போய் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ஃப்ரீயா தப்பிச்சுக்குவாங்க. அவங்க தப்பிச்சுக்குவாங்க. நீங்க ஒண்ணுமே பேசலீங்கன்னா அவங்க என்ன ஆபீசர்கிட்ட போய் என்னன்னு சொல்லுவாங்க? ஒண்ணுமே பேசலீங்க, நான் விட்டு போட்டு வந்தானுங்கன்னு சொல்ல போறாங்களா? இல்லாட்டி இதெல்லாம் நீ இப்படி பேசணியான்னு சொல்லி தர போறாங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம அவங்க கையையும் கட்டி போட்டுறோம் ஒண்ணும் தெரியாம. அறியாமை எவ்வளவு பெரிய சிக்கல் அப்படின்னு நீங்க கொஞ்சம் போய் பார்த்தா தெரியும். இப்ப அவங்களுக்கான காரணம் பிளாஸ்டிக் பேன் எல்லாம் கிடையாது, அறியாமை தான் பிரச்சனை. அறியாமை எப்படி போகணும்? அறியாமை போகணும் அப்படின்னா அது ஒண்ணும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. விஷயம் தெரியணும். விஷயம் எப்படி தெரியும்? நம்ம எதையுமே கேட்கலன்னு என்ன விஷயம் தெரியும்? அதான் காரணம். அதான் காரணம். அவர் என்ன செய்வாரு? தலைவர் என்ன செய்ய முடியும்? தலைவர் இல்லைங்க, அந்த நைஸ் பை 10 மைக்ரான்ல அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு நீ கொடுக்கலனா நான் கொடுவா எடுத்து வெட்டி போடுவேன் தலைவர் சொல்ல முடியும்? நம்மளை விட அதிகாரிகள் அச்சப்படுற சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளை விட அவங்க அன்கண்டிஷனா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள், 1000 ஊழல், அது இது.
ஆகையினால நம்ம தைரியமா எடுத்து கேட்க முயற்சி பண்ணாலே அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு உதாரணம் தலைவர் ஏற்கனவே சொன்னாரு, எதிர்த்து கேட்ட உடனேயே அவங்க போயிடறாங்கன்ட்டு நம்ம அண்ணனும் சொன்னாங்க. ஆகையினால நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு நினைக்க வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம ஜெனியனா இருக்கிறோம். நம்ம அதாவது பிரதமர் சொல்றாரு, நாங்க தொழில் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம், எங்க நாட்டுல தொழில் வளருது, நாங்க 4வது நாடாகிறோம் 3வது நாடாகிறோம்னு. முதலமைச்சர் சொல்றாரு, தொழில் வளத்துல நான் தான் முன்னாடி இருக்கிறேன்னு. நம்ம தொழில் எப்படி அவங்க குறைச்சு மதிப்பிடலாம், மூடலாம், அல்லது நம்மளை அச்சுறுத்தலாம். ஆகினால நம்ம தைரியம் தான் நமக்கு முக்கிய சப்போர்ட்டே தவிர, அதை விட்டுட்டு நம்ம அவங்க வந்த உடனே ஏதோ அதிகாரியும் நம்ம நினைக்கவே வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன வேணும், நீங்க யாரு, உன்னோட ஐடி காட்டு, இந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணோம்னாலே நம்ம கிட்டே வர்றதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து இது. அதாவது இப்ப இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகம் பூரா பிளாஸ்டிக்கு எதிராக இருந்த கருத்து இப்ப ஏறத்தாழ சாப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது, மென்மையாக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல மாதிரி பிளாஸ்டிக்கு எதிராக யுஎஸ்ஓ யுஎன்ஓ அவ்வளவு வேகமாவெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதாக இல்லை. அதுலயும் நம்ம பிரதமர் இது வாழ்வாதாரத்தின் அடிப்படை பிரச்சனை அப்படின்னு யூஎன்ல சொல்லிட்டாரு. அதே மாதிரி அமெரிக்காவும் சொல்லிருச்சு. ஸோ இப்போதைக்கு பிளாஸ்டிக்கை பற்றிய இந்த எதிர்ப்பு பிரச்சாரம் என்பது மேலமட்ட அளவில் யூஎன் அளவில் என்ன பண்ணிருக்குது, மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஏராளமான வெர்ஜின் பிளாஸ்டிக் தயாரிக்கிற கம்பெனிகள் உலகம் பூரா அதிகமாகிருச்சு. அவங்க லாபி இன்னைக்கு கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இது இப்படியே போய் மாட்டை கடிச்சு ஆட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா இந்த யூஎன் கவுன்சில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் இப்படியே போய் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, ரா மெட்டீரியலை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ரா மெட்டீரியலை ஸ்டாப் பண்ணணும்னு சொன்ன உடனே உலகம் பூரா சைனா உள்பட அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து இன்றைக்கு பிளாஸ்டிக்கு எதிராக இனிமேல் பெரிய தீர்மானங்கள்லாம் உலக அளவில் இருக்காது, வராது. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஏஐ வந்த இந்த காலத்துல நம்மளும் நம்ம தொழிலை அப்டேட் பண்ணணும். இங்க இருக்கிறவங்கள பூரா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 60 and above இருக்கும். புருஷோத்தமன் ஒரு ஆள் தான் புதுசா ஏதோ கொஞ்சம் பையனாட்ட சேர்ந்திருக்கார். ஏன்னா அடுத்த தலைமுறையே வரல. உங்க தலைமுறையில எத்தனை பேர் யார் அடுத்த தலைமுறை? எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கேட்கிறேன். நம்ம ஆட்கள்ல அடுத்த தலைமுறைக்கு இந்த தொழிலை பின்தொடர மாதிரி இருக்கின்ற கம்பெனிஸ் எத்தனை? நம்பர் 1 நம்ம பையன் அடுத்த தலைமுறையில வந்துட்டு இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. பரவாயில்லை, தப்பிச்சுக்கும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்காக சொல்லல, வேடிக்கைக்காகவும் சொல்லல. உறுதியா இந்த வந்திருக்கிற இந்த பசங்களுக்கு எல்லாம் மிக 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 நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க நம்புங்க. ஏன்னு கேட்டா எல்லாரும் விட்டு விலகிட்டாங்க, போட்டியினுடைய அளவு குறைஞ்சது. போட்டியினுடைய அளவு குறைஞ்சிருக்கு. ஆனா இதனுடைய வேகம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. பற்பல மடங்கு. எந்த இண்டஸ்ட்ரியும் 2% 3% growth in a year அப்படிங்கிறது மிக மிக சாத்தியமற்ற நேரமா போயிட்டு இருக்கும்போது பிளாஸ்டிக் மட்டும் குறையாம 10% போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்க போகுது? இதெல்லாம் நமக்கானது. இதெல்லாம் ஏதோ அங்க நடந்துட்டு இருக்குது, அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்குதுல்ல, இது நமக்கானதுதான். இந்த வளர்ச்சியில் நம்முடைய பங்கு என்னங்கிறத நம்ம கண்டறியணும், கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மேனுபேக்சரிங் செக்டார் எல்லா மேனுபேக்சரிங் செக்டார் ஆஃப்டர் ஏஐ ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதுல நீங்க இந்த சமாச்சாரத்தை ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு நல்ல குடும்பமா நல்ல ஒரு மேனுபேக்சரிங் ஒரு கண்டிஷன்ல நீங்க மாத்திட்டீங்கன்னா இதனுடைய டிமாண்ட் இன்னும் 10 வருஷத்துல மிகப்பெரிய அளவு இருக்கும். நீங்களே இங்க யாராவது அம்பானி அதானி அந்த மாதிரி கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு சமாச்சாரம்
இந்த மாதிரியாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. என்று சொல்லி சொல்லப்படுகிறது எங்க வாத்தியார் சொல்லுவார், அது என்று சொல்லி சொல்லப்படுகிறதே தவிர அதுல உண்மை இல்லை. இதை வந்து நீங்க திடமா நம்பணும். ரெண்டாவது, டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணணும். செகண்ட் ஜெனரேஷன் வந்துட்டாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனா நீங்களும் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து என்னோட பொண்ணு வந்து சைனால படிச்சா, அவர்கிட்ட நான் கேட்கும்போது, நான் சொல்றது வந்து 2019 கேட்கும்போது, உங்களுக்கு உங்க அம்மா மாதிரி இருக்கிறவங்க, என்னை மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் டெக்னாலஜி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவ சொன்னது ரொம்ப ஸ்டன்னிங்கான சமாச்சாரம், எங்களுக்கு சொல்லி தர்றதே அவங்க தான் அப்படின்ட்டு. நம்ம இப்ப அப்படி இல்லை, நம்ம பசங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம். இது வந்து நம்ம அதுல என்ன பண்ணல, அப்கிரேட் பண்ணிக்கல. அதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியும். ஏஐ வந்த பிற்பாடு நீங்க என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். உதாரணமா இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படியே காப்பி எடுங்க, போட்டோ பண்ணுங்க. போட்டோ பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் வருதோ இதை அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, சாட் ஜிபிடிக்கோ ஜெமினிக்குள்ளே அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன மனசுல தோணுதோ அந்த கொஸ்டினை பூரா போட்டுட்டு பதில் சொல்ல சொன்னீங்கன்னா நீட்டா பதில் வரும். உலகத்துல இருக்கிற அத்தனை ஜட்ஜ்மெண்ட்டையும் வச்சு பதில் வேணும்னாலும் பதில் வரும். நீங்க என்னென்ன கேள்வி டீப்பா கேட்கறீங்களோ அவ்வளவு பதிலும் இதுல வரும். இது ஒண்ணு அவ்வளவு பெரிய மேட்டர் கிடையாது. இதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும். இப்ப ஜிஎஸ்டி பத்தி சைலர் சொன்னாரு, மற்றவங்க சொன்னாங்க. ஜிஎஸ்டி பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஏசி வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இப்போலாம் ஏஐ வந்துருச்சுங்க சார் அப்படின்னாரு. சாமி சார் வந்துருச்சுங்க சார், உங்களுக்கும் வந்துருச்சுங்க சார், எங்கிட்டையும் அது இருக்குது சார் அப்படின்னு. ஓ சோ இது வந்து அப்படியே, ஆமா இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ல, இதுக்கு நான் என்னையா பதில் சொல்றது அப்படின்னாரு. ஏன்னா அவரு கொடுக்குற கொஸ்டின்ஸுக்கு அவரு கேட்கிற கேள்வி அவரு கேட்கவே இல்லை. நீங்க தயவு செய்து இந்த ஜிஎஸ்டில இருந்து வந்து அவங்க அதிகாரிகள் பாவம் கேட்கிறாங்கன்னோ, இல்லாட்டி அமைச்சர்கள் கேட்கிறாங்கன்னோ, இல்லாட்டி நம்ம மாண்புமிகு நிதித்துறை நிதி மந்திரி சீதாராமன் கேட்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வர்ற நோட்டீஸ் பூரா ஜெனரேட்டட் பை ஒன்லி கம்ப்யூட்டர், ஒன்லி நெட். அதுல வர்ற கொஸ்டின்ஸ் அவங்க வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏஐ வந்து இப்ப ஈஸியா அந்த பில் ட்ரேடிங் பண்றவங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி கொண்டு கரெக்டா ஸ்பாட் அவுட் பண்ணுது. அப்படி ஸ்பாட் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இருக்கிற சட்டங்களை வச்சு அதை அப்போஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதே ஏஐயை யூஸ் பண்ணணும். அது மாதிரியான கண்டிஷன்ல கொஞ்சம் அதை லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணா கண்டிப்பா இதையெல்லாம் சால்வ் பண்ண முடியும். இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். இந்த நோட்டீஸுக்கு எல்லாத்துக்கும் பதில் தர முடியும். நீங்க என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் கேட்டீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பூரா போட்டு அதுவே நோட்டீஸை தயாரிச்சு கொடுக்கும். அந்த நோட்டீஸை நீங்க எடிட் பண்ணி கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு 10வது கேள்வியில நீங்க கபில் சிபலுக்கு மேல ஒரு வக்கீல் மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த சமாச்சாரத்தை சப்மிட் பண்ணலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா கொஞ்சம் செலவிடுங்க. அதுல தமிழ்ல கேட்கலாம், தமிழ்ல கேட்டு இங்கிலீஷ்ல கேட்கலாம், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் ஒன்னா வேணும்னு கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். அந்த அந்த சமாச்சாரத்தை பயன்படுத்த வேண்டியது நாம. நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இவ்வளவு பேர் வந்து பாதிக்கு பாதி பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்ல மிக நல்ல ஒரு சமாச்சாரம். இல்லாதவங்களும் இதை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி நினைச்சிட்டு இருக்கிற பசங்களை எல்லாம் சொல்லி உள்ளுக்குள்ள கொண்டுகிட்டு வர பாருங்க. இதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த முக்கியமான செய்தி. ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டேன். வணக்கம்.